ஜீரோதா brokerage அக்கௌண்ட் வச்சிருக்கிற நம்ம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் வந்து -84 rupees வரும். நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலனாலுமே இதை வந்து அவங்க குவார்டர்லி மெயின்டெனன்ஸ் பேலன்ஸா அவங்க சைட்ல இருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்பெல்லாம் வந்து மணியை லோட் பண்றீங்களோ அப்ப அந்த மைனஸ் கழிஞ்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் மட்டும் தான் அங்க உள்ள போகும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க 500 ரூபாய் உள்ள உங்களோட வேலட்ல ஆட் பண்றீங்கன்னா இந்த -84 போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற 416 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு வேலட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா முன்கூட்டியே ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயை பே பண்ணி தான். அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயை முன்கூட்டியே எப்படி பே பண்ணணும்ன்றதை இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க இன்னும் அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ஜீரோதா ஆப்குள்ள போயிட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம் ரைட்ல உங்களோட யூசர் ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேனேஜ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரௌசர்ல ரீடைரக்ட் ஆகி போகும். அங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிமேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த டிமேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பே ஃபுல் ஏஎம்சின்ட்டு காட்டும். மினிமம் 1 yearல இருந்து மேக்ஸிமம் 5 years வரையுமே கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பே பண்றதுக்கு முன்னாடி இந்த 1500 + GST மட்டும் உங்களோட ஜீரோதா வேலட்ல முன்னாடியே லோட் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நீங்க கண்டினியூ கொடுத்தா பே ஆகும். இல்லைன்னா இப்ப நான் இங்க கண்டினியூ கொடுக்குறேன். இங்க பாருங்க இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்க முன்னாடியே அந்த பணத்தை போட்டு வச்சாதான் உங்களால அதை பே பண்ண முடியும். இந்த வீடியோவை மறக்காம ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க.